தோசை மாவில் தேங்காய் பாலை சேர்த்தால் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். கலங்களாக இருக்கும் சுட்ட எண்ணெயில் உருளைக்கிழங்கை நறுக்கி போட்டு எடுத்தால் எண்ணெய் தூய்மையாகிவிடும். ஆரஞ்சு பழத்தோலை பொடியாக்கி ரசத்துடன் சேர்த்தால் சுவை கூடுதலாக இருக்கும். மீன் வாடை கையில் இருந்தால் பேஸ்ட்டை கொஞ்சம் எடுத்து கையில் பூசி கழுவி விடுங்கள். வாடை இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். துவையல் மற்றும் குழம்பு செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்தால் நன்றாக இருக்கும். பஜ்ஜி செய்யும்போது சிறிதளவு தோசை மாவை சேர்த்தால் உப்பலாகவும் மொறுவலாகவும் இருக்கும். மோர் மிளகாய் போடும்போது பச்சை மிளகாய் மோரில் ஊற வைப்பதற்கு முன்பு வெங்காயத்தையும் உப்பையும் நன்றாக அரைத்து மோரில் கலந்து அதில் மிளகாயை போட்டு காய வைத்தால் ருசியாக இருக்கும். வாழை இலைகளை துண்டு துண்டுகளாக்கி அதில் கொழுக்கட்டையை அடுக்கி வேக வைத்தால் ஒட்டி கொள்ளாது, எடுக்கவும் வசதியாக இருக்கும். தோசை இட்லிக்கு கருப்பு உளுந்தை அரைத்தால் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இட்லி மிளகாய் பொடி செய்வதற்கு கருப்பு உளுத்தம்பருப்பு கடலை பருப்புடன் சேர்த்து அரைக்க இட்லி பொடி சுவை அதிகமாக இருக்கும்.